ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். நமக்கு தியானத்திற்கு ஆதாரமாக கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். உங்களுடைய வேதத்திலே கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும் பொழுது குறிப்பிடுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? வாட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப்? இன்றைக்கு அனைவருக்கு இது தெரியாதனால தான் ஒரே குழப்பமா இருக்கு. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகமே குழப்பத்தில் கிடக்கு. உலகம் அனைத்தும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன என்று கேட்டால், பள்ளிக்கூட வாழ்க்கை என்றால் என்ன? பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்காக போய் படித்து பரீட்சை எழுதி பாஸ் ஆனது பள்ளிக்கூட வாழ்க்கை. சின்ன பிள்ளைகளாக இருக்கிறவங்களெல்லாம் விளையாடிட்டு இருந்தோம். ஸ்கூல் லைஃப். வாட் இஸ் ஸ்கூல் லைஃப்? ஸ்கூல் லைஃப்னா இப்போ ஜூன் மாதம் பள்ளிக்கூடம் திறக்கும், பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு, டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு, வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறது ஸ்கூல் லைஃப். சின்ன பிள்ளை பருவத்தில் ஸ்கூல் லைஃப்பில் நல்லா விளையாடுவாங்க, சிரிப்பாங்க, ஆடுவாங்க, ஓடுவாங்க. சின்ன கிளாஸில் உள்ள பிள்ளைங்க ரொம்ப பேசுவாங்க, மாறி மாறி கிள்ளுவாங்க, அடிப்பாங்க, சிரிப்பாங்க. அதெல்லாம் ஸ்கூல் லைஃப். வாலிப வயதுன்னா என்ன? வாட் இஸ் யுவர் யூத் லைஃப்? வாலிப வயதின் வாழ்க்கைன்னா என்ன? அது இளம் வயசு. வாலிப வயதில் காண்கிறதெல்லாம் வேணும், சிரிக்கணும், ஆற்றுல போய் குளிக்கணும், சினிமாவுக்கு போகணும், சர்க்கஸுக்கு போகணும், யாரையாவது பார்த்தா ஒரு நையாண்டி நக்கல் அடிக்கணும், அப்படி ஒரு எண்ணம். வாலிப வயசு. தட் இஸ் கால்டு யூத் லைஃப். அதான் வாலிப வாழ்க்கை. அதனால தான் சாலமன் ஞானி ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறார், வாலிப பிராயத்தில் உங்களுடைய சிருஷ்டிகரை நினை. முடிஞ்சு போச்சு. ஹவ் இஸ் யுவர் யூத் லைஃப்? எங்கள் வாலிப வயசெல்லாம் ரொம்ப ஜாலி லைஃப். கரெக்ட். பள்ளிக்கூட வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கலாம், வாலிப வயதில் ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கலாம். காலேஜ் லைஃப், ஹவ் அபௌட் யுவர் காலேஜ் லைஃப்? காலேஜில் படித்தவங்க இங்கே நிறைய சிலர் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் காலேஜ் லைஃப்னா எப்படி இருக்கும். நல்ல ஒழுக்க நெறியாகவும் இருக்கலாம், ஒழுக்கம் இல்லாத நெறியாகவும் இருக்கலாம். சும்மா காலேஜுக்கு போகிறது போல கட்டடிக்கவும் செய்திருக்கலாம். காலேஜில் ஒழுங்காக படித்து நல்ல மார்க் எடுத்து நல்ல நிலைமைக்கும் வந்திருக்கலாம். காலேஜ் லைஃப் எப்படி? சிலருக்கு காலேஜ் லைஃபு அவங்க காலேஜில் அட்மிஷன் வாங்குறாங்க, அப்புறம் ஒழுங்காக போகலை, புஸ்தகம் எங்கே இருக்குன்னே தெரியாது, பரீட்சை எழுதி இன்னும் டிகிரி வாங்கலை, பட்டம் வாங்கலை, அப்படி ஒரு காலேஜ் லைஃப். அதுவும் ஒரு காலேஜ் லைஃப். அதுக்கப்புறம் அலுவலக வாழ்க்கைன்னா என்ன? வாட் இஸ் யூ ஹவ் அபௌட் யுவர் ஆஃபீஸ் லைஃப்? அது காலையில் போகணும், எங்கள் பாஸை பார்த்தோம், குட் மார்னிங், குட் மார்னிங். முன்னாலெல்லாம் கையெடுத்து குட் மார்னிங் சொல்லணும், இப்போ கையெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கு முன்னால் கொஞ்ச நாள் கழுத்து அசைப்பாங்க, தலையை அசைப்பாங்க, குட் மார்னிங். இப்போ அதெல்லாம் கிடையாது, லிப்ஸ் மூமெண்ட்ஸ் தான் குட் மார்னிங். எதுவாக சொல்லுவாங்க, அவர் அதிகாரி பார்த்துக்கிடணும், ஆமாம் இவங்க சொல்லிட்டாங்கன்னு நினச்சிக்கிடணும், அப்படி போயிட்டு இருப்பாங்க. ஹிந்தியும் போவாங்க, முந்தியும் போவாங்க, ஹிந்தி போயிட்டு முந்தியும் வந்துடுவாங்க. ஆஃபீஸ் லைஃப்னு சொல்லுறது அது தனி ஸ்டைல் தான். மாதந்தோறும் சம்பளம் ஒழுங்காக வேலை பார்த்துருந்தாலும் இல்லாட்டாலும் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். நான் அப்படி உறுதியாக சொல்லலை. உண்மையாக யதார்த்தமாக வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவர்கள் இந்த சபையில் இருக்கிறீர்கள், அதற்காக கருத்துரை துதிக்கிறேன். சிலருடைய ஆஃபீஸ் லைஃப் அப்படின்னு சொன்னால் அவங்க பிந்தி போய் முந்தி வந்துடுவாங்க. சிலருடைய அலுவலக வாழ்க்கை எப்படின்னா 3 நாள் சேர்த்து அவங்க ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டாங்க, பிறகு ஹெச்எம் ஹெட் மாஸ்டர் அல்ல ஹெட் மிஸ்டர்ஸ் கையில் போட்டு வச்சுட்டு ஒரு 3 நாள் 4 நாள் சேர்த்து கையெழுத்து போட்டு பிறகு லீவ் இல்லாமல் சம்பளம் வாங்கிடுவாங்க. அப்படி எனக்கு தெரிஞ்சவங்க இந்த சபையில் இருந்தாங்க. ஐ நோ சம் பீப்புள். அப்படி அதெல்லாம் தப்பு. ஆஃபீஸ் லைஃப். இப்போ நம்ம இந்த லைஃப் எல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணுனா நமக்கு சரிப்பட்டு வராது. நமக்கு இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன அதை தெரிஞ்சுக்கணும். அது எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை, இயேசுவுக்கு வாழ்வில் முதலிடம் கொடுக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை.
இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் ஆண்டவர், அவரை பின்பற்றுவேன், அவரை சேவிப்பேன், அவர் வழியில் நடப்பேன் என்ற ஒரு தீர்மானத்துக்குள் வருவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு காரியம் சொல்ல விட்டுட்டோமே, ஹவ் அபவுட் யுவர் மேரீடு லைஃப்? குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? குடும்ப வாழ்க்கை ஆரம்பம் நல்லா இருக்கு. கொஞ்சம் வருஷம் கழிஞ்ச பிறகு நம்ம மனைவி நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அன்பாக இல்லை. அதை விட வேறொரு ஸ்திரீ ரொம்ப அன்பு காண்பிக்கிறாள், நல்ல சிரிக்கிறாள், அடையெல்லாம் சுட்டு தருகிறாள், அவள் வடையும் மெதுவடையும் செய்து கொடுக்கிறாள், அன்பு காண்பிக்கிறாள். இப்போ எனக்கு அவளைதான் ரொம்ப பிடித்திருக்கிறது. இட் இஸ் நாட் மேரிட் லைஃப். யூ ஆர் சோ ஃபூலிஷ். நீங்கள் பெரிய தப்பு பண்ணிக்கிறீங்க. குடும்ப வாழ்க்கைன்னா ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒரு பொண்ணை ஒரு மனிதனுக்கு நிச்சயித்து, பெரியவர்களால் நிச்சயித்து, தேவனுடைய சமூகத்தில் கல்யாணம் பண்ணுறது. அதுக்கு பிறகு அவர்கள் தேவ ஆசீர்வாதத்தினால் பிள்ளைகளை பெற்று அன்பாக, பண்பாக, நல்லொழுக்கமாக, பரிசுத்தமாக ஆண்டவருக்காக வாழ்கிறது. அதான் நல்ல குடும்ப வாழ்க்கை. சபைக்கு வந்து புருஷன் மனைவி குழந்தை குட்டிகளோடு வந்துக்கிட்டு கொஞ்ச நாள் இருந்துக்கிட்டு பிறகு மெதுவாக ரூட்டை மாற்றுறது சரியான, இட் இஸ் நாட் ஏ சக்ஸஸ்ஃபுல் மேரீட் லைஃப். அது ஒரு வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் இரட்சகர், அவர்தான் என் மீட்பர், அவர்தான் என் எஜமான். அதுதான் அதில் இருக்கிறது. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ளவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். அவருடைய வாழ்க்கையின் லட்சியம் எல்லாம் ஆண்டவர் இயேசுவை பிரியப்படுத்துகிறது தான், இயேசுவுக்காக வாழ்வது தான். கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மாதாவை மையமாக கொண்ட வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அர்ச்சிஸ்டர்கள், பரிசுத்தவான்களை மையமாக கொண்ட வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருகிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில் இல்லவே இல்லை. கில்காலுக்கு போகாத பெத்தேலை தேடாதேன்னு ஆண்டவர் சொல்றார். புண்ணிய ஸ்தலத்துக்கு போறது கிறிஸ்தவ வாழ்க்கையில் இல்லை. வைத்தீஸ்வரம் கோயிலுக்கு போறது கிறிஸ்தவத்தில் இல்லை. வேளாங்கண்ணிக்கு போறதுக்கு இயேசு கிறிஸ்து பைபிளில் சொல்லலை. மாதாவும் யாருக்கும் தரிசனமாகி கூப்பிடல. நான் இங்கே தான் இருக்கிறேன், கடலோரத்தில் நிற்கிறேன், நீங்கள் என்ன வந்து பார்த்துட்டு போங்கன்னு மாதா யாரையும் கூப்பிட்டதாக எனக்கு தெரியல. கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்க்கை. நான் அல்ல, கிறிஸ்துவே. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை சரியா புரிஞ்சுக்கிடாம தான் இன்றைக்கு மக்கள் பெரிய தடுமாற்றத்தில் இருக்கிறாங்க, ஒரே குழப்பத்தில் இருக்கிறாங்க. ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை படிக்கிறோம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களோ? அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெறுதல், பாவத்துக்கு மரித்து இயேசுவுக்காக வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவை சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன், ஞானஸ்நானம் பெற்று இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணின வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் பைபிள் வச்சிருக்கிறேன், பாட்டு புஸ்தகம் எனக்கு இருக்கு, நான் ஜெபம் பண்ணுவேன், கோயிலுக்கு போவேன், காணிக்க போடுவேன். அதெல்லாம் ரெண்டாவது. முதலாவது இயேசுவை சொந்த தெய்வமாக, ஒரே தெய்வமாக ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை. அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தில் நாம் இடம்பெறுதல், பங்கடைதல், அவரோடு உடன்படிக்கை பண்ணி கொண்ட ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்கிறேன், ஆசைப்படுறேன், விரும்புகிறேன், அவளை பார்த்துட்டேன், அவளை என்னோட பேசிட்டேன், அது குடும்ப வாழ்க்கையில் இடம்பெறாது. அது ஒழுங்கீனமான வாழ்க்கை. பார்த்தாச்சா, தெரிஞ்சாச்சா, நிச்சயம் பண்ணியாச்சா, கல்யாணம் பண்ணியாச்சா, அதான் ஒழுங்கான குடும்ப வாழ்க்கை, ஒழுங்குபடுத்தப்பட்ட குடும்ப வாழ்க்கை. இயேசுவை தெய்வம்னு நான் நம்புறேங்க. அவர் தெய்வம்தான், அவர் ஒருவரே தெய்வம். He is the only living God. அவர் ஒருவர் தான், அவர் ஒருவரே தான். அவரை தான் நான் சேவிக்கிறேன், அவரை தான் நான் பின்பற்றுகிறேன், அவரோடு நான் உடன்படிக்கையும் பண்ணியிருக்கிறேன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு பெருங்கூட்ட மக்கள் இருக்கிறாங்க, அவங்க இந்த ஞானஸ்நானம் என்கிற இடத்துக்கு வர்றதில்லை. இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கிறேன். பிறகு தீபாவளிக்கு நாங்கள் தீபாவளி எங்களுக்கு உண்டு, பொங்கலும் உண்டு, ரம்சான்லேயும் நமக்கு ஒரு சிறிய பங்கு இருக்கிறது. பிறகு பல பண்டிகைகள் நமக்கு இந்திய பண்டிகைகள் என்று இருக்கிறது அல்லவா, எல்லாத்திலும் ஒரு பங்கு தான். மொஹரத்திலேயும் ஒரு பங்கு தான். எல்லா பண்டிகைகளும் அப்படி கிடையாது. கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்க்கையில் நம்முடைய பண்டிகைகளை நாம் ஆசரிக்க வேண்டும். அல்லேலூயா. இதை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்க்கை அவர்தான், அவர் ஒருவரே தான் என் ஆண்டவர், என் இரட்சகர், என் மீட்பர். அவரைத்தான் சேவிப்பேன், அவரைத்தான் பின்பற்றுவேன், அவர் வழியில் தான் நான்
வேறு எந்த ரூட்டுக்கு நான் வரமாட்டேன். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறது. 7ஆம் நாள் சொன்னாலும் சரி, 8ஆம் நாள் சொன்னாலும் சரி, யெகோவா சாட்சி சொன்னாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற வாழ்க்கை. அடுத்து கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு சொன்னால் அது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. இட் இஸ் ஏ ஹோலி லைஃப். வாட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப் கேட்டார். கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா நம்பர் 1 கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்க்கை, கிரைஸ்ட் சென்டர்ட் லைஃப். 2வது ஹோலி லைஃப். அதில் எப்படி சொல்லுவேன்னா பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாருங்க, ஆண்டவர் இயேசு அந்த பெசா குளத்தில் ஒருவன் வியாதிப்பட்டு கிடந்தான், அவனை சுகமாக்குறார். தேவாலயத்தில் அவனை கண்டு சொல்றாரு, இனி பாவம் செய்யாதே. யோவான் 5:14 சொல்றார், சின் நோ மோர், இனி பாவம் செய்யாதே என்று ஒரு வார்த்தை உபயோகிக்கிறார். பாவங்கள் போக கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாங்கள் கள்ளு குடிப்போம், சாராயம் குடிப்போம், சினிமாவும் பார்ப்போம், நாங்கள் எல்லா பாவமும் செய்வோம். இயேசு தான் கடவுள், அதை ஒத்துக்கிட்டாச்சு. பாவங்கள் போக கழுவப்பட்ட வாழ்க்கை தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. மகாத்மா காந்தி வெளிப்படையாக சொன்னாராம், இந்த மக்கள் பின்பற்றுகிற இயேசுவை இவர்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் யாரும் பின்பற்ற முன் வர மாட்டார்கள். இது காரணம் என்னன்னா, நம்ம இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கிட்டோம். கரெக்ட். பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறீங்களா? இனி பாவம் செய்யாதே, இனி கெட்ட வார்த்தை பேசாதே, இனி திருடாதே. நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தாச்சா? பைபிள் இருக்குல்ல, பாட்டு புஸ்தகம் இருக்குல்ல, நாங்கள் சபைக்கு போகிறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பாவங்கள் போக கழுவப்பட்ட வாழ்க்கை, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுக்கு மாறாக வேற எவர் என்ன இலக்கணம், அதில் என்ன பிலாசபி தத்துவம் சொன்னாலும் அது பொருந்தாது. அதை புரிஞ்சுக்கிடுங்க. பாவங்கள் போக கழுவப்பட்ட வாழ்க்கை, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உங்கள் பாவங்கள் போக நீங்கள் கழுவப்பட்டதுண்டா? இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்கள் பாவங்களை சொல்லி மன்னிப்பு பெற்றிருக்கிறீங்களா? அப்படி உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? ஆமாங்க, நான் பாவம் எல்லாம் சொல்லி ஒரு நாள் மன்னிப்பு பெற்று தான் ஞானசிரானமும் வாங்குறேன். இப்போ எப்படி இருக்கிறீங்க? பான் பிராக்கு எப்படி இருக்கு? இப்போ பான் பிராக்கு எப்படி இருக்குன்னு, நிஜாம்பாக்கு நல்லா இருக்கா? சிகரெட் எல்லாம் எப்படி இருக்கு? சிகரெட் ஒரு பக்கத்தில் இருக்கு, பீடியும் இருக்குது. அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. யூ ஆர் டிசீவிங் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்கிறீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பரிசுத்தமான வாழ்க்கை, பாவங்கள் போக கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா! பரிசுத்தமான வாழ்க்கை. இட காலத்தில், ஆண்டவர் அறியாத காலத்தில் பாவம் எல்லாம் செய்து எங்கேயோ போயிருந்தாலும் திரும்ப ஆண்டவர் இயேசுவை அறிந்த பிறகு அவரிடத்தில் வந்து, அந்த லூக்கா 15:21 இளையகுமாரன் சொல்கிறான் இல்லையா, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தே. கேட்டீங்களா? இப்படி நீங்க சொல்லியிருக்கிறீங்களா? அது என் தம்பி தான் பாவம் செய்தான், எங்க அப்பா தான் பாவம் செய்தார். ஆமா, எங்க அம்மா தான் பாவம் செய்தாங்க, நான் எல்லாம் பாவம் செய்ய. இப்படி நீங்க சொன்னீங்கன்னா சத்தியம் உங்களுக்குள் இராது. நீங்கள் உங்களையே வஞ்சித்துக் கொள்கிறீர்கள். நான் அன்றைக்கு ஒரு நாள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கிட்டேங்க. அதுக்கு பிறகு சும்மா சும்மா நமக்கு தேவை. இதை பாருங்க, நம்முடைய சரீரம் தூய்மையாக இருப்பதற்கு தினமும் நாம் குளிக்கிறோம். இந்த வெயில் காலத்தில் ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை கூட குளிக்கிறோம். உடம்புக்கு நல்லா இருக்கு, சுகமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் நாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். பாவங்களை ஆண்டவரத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அப்படி இரக்கம் பெறலாம். நான் என்ன ஒரு பாவம் செய்யலைங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். சத்தியம் நமக்குள் இராது. பரத்துக்கு விரோதமாகவும் தகப்பனுக்கு விரோதமாகவும் அவன் பாவம் செய்திருக்கிறான். அவன் அறிக்கை செய்கிறான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான். ஹல்லேலூயா! கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னு புரியுதா? பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிற வாழ்க்கை. பாவங்களை அறிக்கை செய்துட்டு திரும்பவும் பாவம் செய்கிற வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு தண்ணி அடிச்சாச்சு, அதுக்கப்புறம் பாவ மன்னிப்பு கேட்டாச்சு, இன்னும் 2 நாள் கழிச்சு நம்ம காசு கிடைக்கிறவங்க திரும்பவும் என்ன செய்கிறது தான், தண்ணி அடிக்கிறது தான். அப்படியா? அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, அது தோல்வியின் வாழ்க்கை, அது ஏமாற்றமடைந்த வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா உங்களுக்கு புரிகிறது என்று நம்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், 1 பேதுரு 1 15-16 வசனங்களில், நான் பரிசுத்தர்,
For I am holy, be ye holy. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை. எல்லா பாவம் செய்து வாழ்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. அது ஏமாற்றமடைந்த வாழ்க்கை. இதை நம்ம மறந்து, இப்படி இருந்தால் நம்ம திருந்திடணும். இது நம்ம திருந்த வேண்டிய இடம் தான். ஆமாம், நம்ம திருந்திடணும். இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றிருக்கிறோம், அவரை பின்பற்றுறோம், வணங்குறோம். ஆனால் பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கான்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்தால், நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட வாழ்க்கை, பாவங்கள் போக கழுவப்பட்ட வாழ்க்கை, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுமா? அது பைபிளில் இருக்குது, சொல்லித்தாரேன். இட் இஸ் எ சாக்ரிஃபிஷியல் லைஃப். இது ஒரு தியாகமான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா தியாகம் நிறைந்த வாழ்க்கை. தியாகமான ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆடம்பரமான வாழ்க்கை இல்லை, சுயநலமான வாழ்க்கை இல்லை, செல்ஃபிஷ் லைஃப் இல்லை. ஒரு தியாகமான வாழ்க்கை. அப்படியான ஒரு எளிய வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். பிலிப்பியர் நிருபத்தில் பவுல் குறிப்பிடுகிறார், 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்றாரு, 3:11, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். Whatsoever is gain, I count it loss. Hallelujah. எதெல்லாம் எனக்கு லாபமாக இருந்தோ. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா தியாகம் நிறைந்த வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை அல்ல. எதை நான் விடணுமோ விட்டுறேன். இன்னொருவருடைய சொத்து அதிகமான இடம் எனக்குள்ளே இருக்கான்னு நான் விட்டுறேன். யாதொரிடத்தில் அநியாயமாய் வாங்குறது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. தியாகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். எங்களுக்கு வசதி இல்லாதனால நாங்கள் எளிமையாய் வாழ்கிறோம், நாங்கள் கஷ்டப்பட்டு தாங்க இருக்கிறோம். எங்களுக்கு கொஞ்சம் வசதி வந்துச்சுன்னா நாங்களும் ஒரு கை பார்த்துருவோம், ஆடம்பரத்தில் இறங்கி. உங்களுக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தால், எவைகளையெல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விடுகிறீர்களோ, குப்பையாக விடுகிறீர்களோ, அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. பரலோகத்தின் மகிமையெல்லாம் விட்டு இறங்கினார் தேவகுமாரன் இயேசு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவிடத்தில், நீர் எங்கே இருக்கிறீர், நான் பார்க்கணும் வாரேன்னு ஒருத்தன் கேட்குறான். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. பேதுரு அப்போஸ்தலன் ஊழியத்தின் கடைசி பகுதியில் கேட்குறாரு, உண்மை நம்பி நாங்கள் எல்லாம் விட்டுட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒரு 10 பிளாட் வாங்கி ஆளுக்கு ஒரு பிளாட் வச்சுக்கிட்டுங்கன்னு கொடுத்துருந்தா இந்த கேள்வி வந்திருக்குமா? ஒன்றும் வந்திருக்காது. அவங்களுக்கு ஒன்றுமே கிடைச்சிட்டு இல்லை. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நத்திங் பட் எ சாக்ரிஃபிஷியல் லைஃப். தியாகம் நிறைந்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு நீங்கள் பார்க்குறதெல்லாம் தப்பான வாழ்க்கையை பார்க்குறீங்க. ஆடம்பர வாழ்வை வெறுத்தவர், அண்ணல் எளிமையாய் வாழ்ந்தவர். ஆடம்பர வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இது யார் வாழ்ந்தாலும் சரி, நீங்களோ நானோ எனக்கு சொந்தக்காரங்களோ, ஆடம்பர வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது, இல்லவே இல்லை. வேதத்தில் அதுக்கு ஆதாரமே கிடையாது. அந்த ஐஸ்வர்யவான் உலகத்தை அனுபவிச்சான், செத்தப்புறம் பாதாளத்தில் கிடக்கிறான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தியாகம் நிறைந்த வாழ்க்கை. அவனவன் தனக்கானவைகள பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்றுதான் வேதம் சொல்கிறது. கொலோசே சபைக்கு பவுல் எழுதும் பொழுது குறிப்பிடுகிறார் அல்லவா, தியாகம் நிறைந்த வாழ்க்கை. ஆண்டவர் இயேசு தனக்கென்று ஒன்றும் செய்யலை. ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். கிறிஸ்தவ வாழ்க்கையின் தாற்பயத்தை, அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாம் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, சுயநலமற்ற தன்னலமற்ற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதெல்லாம் யார் கடைபிடிக்கிறாங்க? யாருமே கடைபிடிக்கல. அதனால தான் கிறிஸ்துவின் நாமம் புறஜாதிகளுக்குள்ளே மகிமைப்படலை. ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? புதிய ஏற்பாட்டில் பிரமாணம் என்ன? உன்னை போல பிறனையும் நேசி. அந்த பிரமாணம் நமக்கு இருக்கா? அது இருக்கா? ஆண்டவர் இயேசுகிட்ட இருக்கு, நம்மகிட்ட இருக்கா? நம்மகிட்ட இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை.
கிறிஸ்துவின் வாழ்க்கையை பிரதிபலிக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. சாக்ரிஃபிஷியல் லைஃப், தியாகம் நிறைந்த வாழ்க்கை, அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை தாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த உலகத்தையே நான் அனுபவிச்சிடணும்னு இறங்கிட்டேன். அவுட். யூ ஹேவ் மிஸ் த கோல். நீ ரூட்டு மாறிட்ட, சரியான பாதையை விட்டு விலகிட்ட. தியாக வாழ்க்கை, அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. அடுத்து கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா இந்த உலகத்திலிருந்து ஆண்டவருக்கு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. இதை இன்றைக்கு கடைபிடிக்கிறவர்கள் யாராலும் எங்கேயாவது இருக்கிறார்களா என்று தேடி பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கு. சாலமன் ஞானியை தேடினாராம். 1000 பேருக்குள்ள ஒரு புருஷனை கண்டேன், ஒரு ஸ்திரியை காணலன்னு சொல்றார். ஆண்டவர் தேடுறாராம். சிறப்பிலே நிற்பதற்கு ஒருவனை தேடினேன், ஒருவனை காணேனே சொல்றார். இப்ப வேறுபட்ட வாழ்க்கை, செப்பரேட்டட் லைஃப். நாம் இந்த உலகத்திலிருந்து தேவனுக்கு வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அதை தெரிஞ்சுடுங்க. சபைனா என்னன்னு முதல்ல தெரியுமா? சபைனா என்னன்னு தெரியுமா? அது கட்சி. கட்சி இல்லை, காட்சியும் இல்லை. முதல் காட்சி, ரெண்டாவது காட்சி, சினிமாவில், நாடகத்தில், சர்க்கஸில் முதல் காட்சி, ரெண்டாவது காட்சி, மூன்றாவது காட்சி. கட்சியும் அல்ல, காட்சியும் அல்ல. அதை தெரிஞ்சுடுங்க. இந்த உலகத்திலிருந்து தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட மக்களுடைய கூடுகை தான் சபை. ரட்சிக்கப்படுவனுடைய கூடுகை தான் சபை. இதை சரியா புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பா மக்களை திசை திருப்புறாங்க. அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்திலிருந்து ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள். உலகத்தின் பாரம்பரியம், வழிபாடுகள், சடங்குகள் எல்லாம் உதறி தழுகிறவர்கள். அதுக்கு பின்னால் போகிறவங்க கிடையாது. 4 நட்சத்திரம், ராசி பலன் அதெல்லாம் பார்க்குறவங்க இல்லை. அதெல்லாம் பார்க்குறவங்களே கிடையாது. அப்படி பண்ணிட்டு இருக்கிறவங்க கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல. அவங்க ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, தங்களையே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா இது ஒன்றும் கிடையாது. பாரம்பரியம், சடங்கு, அந்த பால் தெளிக்கிறது, படம் திறக்கிறது. படம் திறக்கிறாங்களா? பாலை தெளிச்சாங்களா? அப்புறம் சோத்திர கூட்டமா? சோத்திர கூட்டம் வைக்கணுமா? யாராவது செத்து போனால் வைக்கணுமா? சோத்திர கூட்டம் என்னெல்லாமோ பண்ணுறாங்க. இந்த உலகத்தின் மக்கள் கடைபிடிக்கிற எதையுமே நான் பின்பற்றுவதற்கு இடம் இல்லை. அப்போஸ்தலனாகிய பேதுரு அதைத்தான் சொல்லியிருக்கிறாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:40 சொல்றாரு, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்கள் ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா தெரியுதா? வேறுபட்ட வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சதும் பால் காய்க்க போறீங்களா? அறிவிருந்துக்கு போறீங்களா? கல்யாணத்துக்கு போறீங்களா? அங்கே ஒரு விசேஷம், போயிட்டு வாங்க. உங்களை யார் திருத்துவா? என்னட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? நீங்கள் திருந்தக்கூடியவங்க என்ன நம்ம சொல்லிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை தாங்க நல்ல நாள், அன்னைக்கு தாங்க விசேஷம் எல்லாம் வைக்கணும். அப்போ தான் மக்களுக்கெல்லாம் லீவு, நிறைய பேர் வருவாங்க, நமக்கு நல்ல கலெக்ஷன் ஆகும். பிக் ஷேம் டு யூ. கர்த்தருடைய நாமத்தில் நம்ம ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அகாசியர் ராஜாவின் நாட்களில் ஒரு கூட்ட மக்கள், ஜாதிகளோட கலவான மக்கள் அந்த 127 நாடுகளிலும் பரவி இருந்திருக்கிறார்கள். ஜாதிகளோட கலவாதவர்கள். நாங்கள் அந்த சாதி இந்த சாதி. இப்போ பெரிய கலவரத்துக்கு குழப்பத்துக்கும் காரணம் என்ன? அதுக்குள்ளே வேறு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியவுக்கு வாய்ப்பு இல்லை. நான் நிறைய விஷயம் அறிஞ்சாச்சு. எல்லாம் சொல்றதுக்கு எனக்கு அவசியம் இல்லை, விருப்பம் இல்லை, தேவையில்லை. அன்பானவர்களே, நம்ம உலகத்திலிருந்து ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நம்ம உலகத்தின் மக்களுடைய வழிபாடுகள், சடங்குகள், பாரம்பரியங்கள், இதிகாசங்கள், புராணங்களை பின்பற்ற மாட்டோம். அதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கிறவங்க இல்லை. ஒரு வீட்டில் ஒரு விசேஷம், ஒரு காணடிங்க, பொண்ணுக்கு காது குத்துறாங்களா, யாரையும் இல்லாமல் பண்ணுவீங்க இல்லை? ஆமாம். அதெல்லாம் அசிங்கமாக இருக்குது. எனக்கு சொல்லுறது விருப்பம் இல்லை. எனக்கு தெரியாத நான் சொல்ல விரும்பலை. எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னே தெரியல மக்களுக்கு. அசிங்கத்தை எல்லாம் பச்சையாக சொல்கிறாங்க. அதுக்கு காடடிக்கிறாங்க, அதுக்கு குழாயை கட்டி பாட்டு போடுறாங்க. ஒரு வசூல் தாங்க நமக்கு. வசூலுக்கு உள்ள வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கை. கொடுக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வேறுபட்ட வாழ்க்கை. நீங்கள் என்னென்ன விஷயங்களில் உலக மக்களை விட வேறுபட்டிருக்கிறீங்கன்னு ஒரு பட்டியல் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிப்போம் உண்மையிலே நீங்கள் கிறிஸ்தவர்கள் தானா. வேறுபட்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஜாதிகளோட கலவாதவர்கள்.
மற்றவங்களுக்கு சடங்குகளுக்கெல்லாம் உடன்படாதவர்கள், மற்றவங்க சொல்ற போல எல்லாம் செய்கிறவங்க இல்லை. நமக்கு அப்படி கிடையாது. ஆமாங்க, அப்படிதான் பைபிளில் நான் படிச்சிருக்கிறேன். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு பி செப்பரேட் ஃப்ரம் த வேர்ல்ட், ஃப்ரம் திஸ் அன்டுவேட் ஜெனரேஷன். உலக மக்களை போல எதையுமே செய்யக்கூடாதுங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. 7 கழிக்கணும், 8 கழிக்கணும், 5 விருந்து பார்க்கணும். ஐயோ, கேவலமா இருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறீர்கள், தெருக்களில் போட்டு இழுக்கிறீங்க. உங்களுக்கு தெரியல இன்னும். ஒரு வேறுபட்ட வாழ்க்கை தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்கு. அதுல தெரியுமா, வைராக்கியமான வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம இந்த உலகத்தின் மக்களோடு எதுக்குமே அடிபடுகிறவர்கள் அல்ல, அவங்களுடைய காரியங்களுக்கு உடன்படுகிறவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. விக்கிர வழக்கானாலும் சரி, உலக காரியங்கள் ஆனாலும் சரி, எங்களுக்கு இதெல்லாம் சுத்தப்பட்டு வராது. எங்களை எதிர்பார்க்காதுங்க, நாங்கள் வந்து சேர முடியாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்களுடைய தேவன் நம்முடைய தேவன், தானியேலின் தேவன் நம்முடைய தேவன். தேவனுக்கு இந்த வைராக்கியமாய் வாழக்கூடிய வாழ்க்கை தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அவங்க நம்ம வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் வந்தாங்கல்ல, அவங்க 50 மூணு கொடுத்தாங்கல்ல, நம்ம போகலன்னா அற்பமாக பேசுவாங்க, தப்பாக பேசுவாங்க. அதனால் நம்மவும் போவோம். ஒரு சட்டியும் ஒரு பெட்டியும் ஒரு டப்பாவும் ஒரு பானையும் தூக்கிட்டு போங்க. காடு எங்கெல்லாம் கடுப்புறாங்களோ எல்லாத்துக்கும் போங்க. நீங்களும் செலவுல காடு கொடுக்குறீங்க. காதடி விழா, காதடி, காது குத்து. நீங்கள் காதை குத்தினாலும் சரி, மூக்க குத்தினாலும் சரி, நான் வரமாட்டேன். நீங்கள் எதிர்பார்க்காதுங்க, அந்த பேச்சு எங்கிட்ட கிடையாது. நான் வரப்போறது இல்லை. உங்களுக்கு தெரியாதனமா தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க. தேவனுக்கு அந்த வைராக்கியமாய் வாழ்கிற வாழ்க்கை தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, உயர்வோ, தாழ்வோ? ஹல்லேலூயா. நாட்டமா எங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறார், இந்த ஊரில் நீ குடியிருக்கணும்னா, இந்த ஊரில் நீ குடியிருக்கணும்னா என்ன செய்யணும்? ஏசுனார்கிட்ட போகக்கூடாது. ஏசுனார்கிட்ட போகாமல் இருந்தால் இந்த ஊரில் குடியிருக்கலாம். இல்லைன்னா நீ வேற ஊர் பார்த்து தான் போகணும். இந்த வீட்டில் நீ குடியிருக்கணும்னா அலோலையாலும் சொல்லக்கூடாது. அவங்க வீடு சுடு, அவங்க வீடு கிடக்கட்டு, நமக்கு வேற வீடு ஆண்டவர் தருவார். இந்த ஊர் இல்லைன்னா வேற ஒரு ஊர் தான். திடீரென்று கடந்த வாரம் என்னுடைய மனைவியின் குடும்பத்தை சார்ந்த ஒரு தம்பதியினர் வந்திருந்தார்கள். அவர்கள் கலைக்குத்தாடிகள் மத்தியிலும் நரிக்குறள் மத்தியிலும் ஊழியம் செய்கிறவர்கள். அவர்கள் தியாகத்தோடு இந்த ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அவர் அந்த அந்த அங்கிள், அவர் என்னோட வயசு கூடுனவர். அவர் முறைக்கு எனக்கு மாமா தான் முறை. இந்த அவருக்கு அங்கிள், உங்கள் ஃபேமிலி எப்படின்னு கேட்டேன். எங்கள் அப்பா டீச்சர், எங்கள் தாத்தா ஆண்டவருக்காக வைராக்கியம் வாழ்ந்தவர். எங்கள் தாத்தாவுடைய அப்பா ஆண்டவர் இயேசுக்காக வைராக்கியம் வாழ்ந்ததுனால அவரை பிடிச்சி 16 துண்டாக வெட்டி, 16 துண்டு போட்டு 16 ஊருக்கு அனுப்பிட்டாங்களாம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு துண்டு, ஒரு கை ஒரு கால், அப்படின்னு அப்படிலாம் வாழ்ந்துருக்கிறாங்களே இந்த மண்ணில், தமிழ்நாட்டில். வெளிநாட்டில் இல்லை, தமிழ்நாட்டில், நம்ம நாட்டில். உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆண்டவருக்காக அந்த காலத்தில் வைராக்கியமாக வாழ்ந்திருக்கிறார்கள். நீங்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நான் தாராபுரத்தில் ஒரு சகோதரரை பார்த்தேன். அவர் சொன்னார், ஐயா ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் திருநெல்வேலி மாவட்டம், சரி, எங்கள் ஊரில் கிணறு இருக்கும், எங்களை தண்ணி எடுக்க விட மாட்டாங்க. எங்கள் பிள்ளைங்க தெரு வழியாக போக முடியாது. நீங்கள் கிறிஸ்தவங்க அதனால் விட மாட்டோம்னு நீங்கள் எங்கள் கூட சாமி கும்பிட வந்தீங்கன்னா, கும்பாபிஷேகத்துக்கு வந்தீங்கன்னா நாங்கள் உங்களை விட்டுருவோம். இவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் வர முடியாது, நாங்கள் எங்கள் பிள்ளைங்க வரமாட்டாங்க, நீங்கள் எதிர்பார்க்காதுங்க, அதனால நாங்கள் ரொம்ப கஷ்டங்களை அனுபவித்தோம் என்று சொன்னாங்க. ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்கிற வாழ்க்கை தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஊரோட ஒத்து போடுங்க. ஊருடன் பகைக்கு நேருடன் விடும். தெரியல? ஆமாம் தெரியும். அதனால கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு அப்போ புரியுதா? புரியாமல் இப்போ எழுப்பி வெளியே போறீங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இலக்கணம் புரியுதா? ஃபார்முலா தெரியுதா? ஐயோ, நீங்கள் உங்கள் பேரை மாற்றலைன்னா நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருந்தால் ரேஷன் கடையில் ரேஷன் தர மாட்டோம். அப்படியா? ஐயோ, நாங்கள் பிழைக்கணுமே, நாங்கள் சாகவாக முடியும். சரி, எங்கள் பேரை மாற்றிக்கிட்டோம். உங்களுக்கு வேலை வேணுமா? நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருந்தால் வேலை கிடைக்க தரமாட்டாங்க. நீங்கள் பேரையும் ஊரையும் மாற்றி உங்கள் அப்பாவுக்கு பேரையும் மாற்றினா வேலை கிடைக்கும், சலுகை கிடைக்குங்க. ஆண்டவரே சோதராப்பா, சலுகை கிடைக்குமா? ஒரு நாள் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவரை போலீஸில் அந்த காலத்தில் டபுள்ஸ் போகக்கூடாது, இவர் டபுள்ஸ் போன வேலையில் போலீஸ் பிடிச்சிட்டு அவரை கேட்டாங்களா,
உனக்கு பேர் என்னன்னு அவருக்கு இந்து பேரை சொல்லியிருக்கிறார். உனக்கு அப்பாவுக்கு பேர் என்னன்னு அப்பாவுக்கு பேர் கிறிஸ்தவ பேர், அவர் இந்து பேரை சொல்லிட்டார். இந்து பேரை சொல்லி வீட்டில் வந்து அவர் சொல்லி சிரிக்கிறார். அப்போ உடன் பிறந்தவங்க சொன்னாங்களாம், இயேசுவை நீ இன்றைக்கு சிலுவையில் அறைந்து விட்டு வந்திருக்கிறாயே, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டு வந்திருக்கிறாயே, உன்னுடைய தகப்பனுடைய பேரையும் மாற்றி சொல்லியிருக்கிறார், உன்னுடைய பேரையும் மாற்றி சொல்லியிருக்கிறார். போலீஸ் கேஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்படி ஒரு டிராமா போட்டிருக்கிறார் அந்த வாலிபன். நம்ம ஒரு டிராமா தாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இட் இஸ் நாட் எ டிராமா லைஃப், இட் இஸ் நாட் எ சர்க்கஸ் லைஃப், இட் இஸ் எ செலஸ் லைஃப் ஃபார் காட். தேவனுக்கு வைராக்கியமான வாழ்க்கை தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால தான் எல்லாரும் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள், யோவான் அப்போஸ்தலனை தவிர. யோவான் அப்போஸ்தலனையும் எண்ணெய் குப்புறையில கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போட்டாங்க. come on listen to me. யோவான் அப்போஸ்தலனை எண்ணெய் குப்புறையில கொதிக்கிறதுல தூக்கி போட்டாங்க. ஒன்றும் அவர் உடம்புல ஒன்றும் இல்லாதனால வயசான காலத்தில் அந்த பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். நமக்கெல்லாம் இந்த ஓத்துறதெல்லாம் அடைய முடியாது, நாங்கள் எந்த பாதிப்பும் ஓத்துறம் இல்லாமல் வாழணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லித்தாருங்க. நான் சொல்லட்டுமா? இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு பி நோன் அஸ் ஏ கிறிஸ்டியன், நீங்கள் கிறிஸ்தவன் என்று அறியப்படாமல் இருக்க விரும்பினால் உங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாம் கிடைக்கும். உத்தியோகம் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், நீங்கள் நினைக்கிறத தாண்டி நிறைய காரியங்கள் நடக்கும். நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்க. நீங்கள் ஒருவேளை தெரியாதனமாக ஞானஸ்நானம் பெற்று ஞானஸ்நான பேரை வாங்கியிருந்தால், உங்கள் பிள்ளைகளுக்கு பேரை ஒருவேளை சபையில் குழந்தை பிரதிஷ்டை பண்ண வேளையில் வேத பேரை வச்சிருந்தாலும், நீங்கள் சர்டிஃபிகேட்டில் கொடுக்குற வேளையில் ஒரு ஐடியா, ஒரு சிம்பிள் ஐடியா, ஒரு ஷார்ட்கட் ரூட் உங்களுக்கு சொல்லித்தாரேன். புட்டியர் ஓல்டு நேம், பழைய பேரே வச்சுக்கிடுங்க, பழைய சப்பமுக்கையே போட்டுருங்க, பழைய இந்துவனே போட்டுருங்க. உங்களுக்கு சலுகைகள் சாகு வரையிலும் கிடைக்கும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினா சலுகை கிடைக்குமா? நாங்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் காலேஜிலெல்லாம் படித்து ஒரு சலுகை அரசாங்கத்தில் கிடைக்காம படித்தோம். எவ்வளோ ரூபா ஃபீஸ் கட்டணும் தெரியுமா? 8,000 ரூபா. இதெல்லாம் கட்டணுமா? நமக்கு நல்ல வசதிகள், வாய்ப்புகள் எல்லாம். தேவன் மனுஷன் தான் முகத்தை பார்க்குறான், ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்குறாரு. உங்கள் உள்ளத்துக்குள்ளார இயேசுவே ஸ்தோத்திரமாப்பா ஆண்டவரே இருக்குல்ல, அது போதும். வெளி உலகத்தில் நம்ம எப்படி போட்டால் என்ன? ஏன் இஸ்லாமா இருக்கிறவங்க இஸ்லாம்னு போடுங்க, புத்த மதத்தை சேர்ந்தவங்க புத்தன்னு போடுங்க, சீக்கியன்னு போடுங்க. நீங்கள் எதுக்கு ஞானஸ்நான பேரை எதுக்கு சர்டிஃபிகேட்டில் மாற்றணும்னு ஆசைப்படுறீங்க? வேண்டாத ரொம்ப ஏங்க விலை கொடுக்குறீங்க. இருக்கிறது போலவே இருக்கட்டும், அவர்கள் அப்படியே இருக்கட்டும். அப்படியா? ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதனால் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்த கடவுள் என்று பேதுரு அப்போஸ்தலன் நிருபத்திலே குறிப்பிடுகிறார். Do you have the seal for the living God? ஜீவனுள்ள தேவனை குறித்த ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருக்கு. எத்தனை பேருக்கு இருக்கு? இருக்கிறவங்க முதல்ல கையை வைத்துங்க, அதுக்கு பிறகு கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். There is none it seems. அப்படியா? யாரும் இல்லையா? இங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டீங்களா? You are here. ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்கிற வாழ்க்கை தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. புல் பூண்டுமே ஆனாலும் புசித்திடுவோம், முன்வைத்த காலை பின் எடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா. நாங்க உங்களை கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், ஒரு நாள் சுட்டு கொண்டு போடுவோம், உங்களை எல்லாம் சுட்டு கொண்டு போடுவோம். Even at the cost of dying, we are with a seal for God. சாகும் நிலைமையிலும் ஆண்டவருக்காக வைராக்கியமே தான் வாழும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க தான் இன்னைக்கு தேவை. மீதியானியரோடு யுத்தம் நடைபெற இருக்கிறது. யாரெல்லாம் யுத்தத்துக்கு வரீங்க? கிதியோன் கூப்பிடுகிறார். 32,000 பேர் வந்துட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், இவ்வளவு பேர் வேண்டாம், இன்னொரு அறிவிப்பு கொடு. என்ன நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்? என்னது? பயமும் திகிலும் உள்ளவர்கள் கீழையாத்து மலைகளுக்கு ஓடி போங்கள். 22,000 பேர் ஓடிட்டாங்க. நீங்க ஓடினீங்களா? நீங்களும் ஓடி போய்விட மனதா இருக்கிறீங்களோ? நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களோ? கடின உபதேசங்க, இதெல்லாம் கடின உபதேசம். பாஸ்டர், நீங்க இப்படி பிரசவம் பண்றதுனால தான் நம்ம சபைக்கு ஆட்கள் கொஞ்சம் வருவாங்க. 10 வருஷம் 15 வருஷம் சபையில் இருந்தவங்க கூட போயிடுவாங்க. at the cost of losing such people. we don't mind. நாங்கள் அப்படி பற்றி பொருட்டாக எழுதுவதில்லை. கிரியோனுடைய சேனை எழும்பட்டும். ஹல்லேலூயா. அடுத்து 10,000 பேர் கண்ணிய குடிங்க, வெந்நிய குடிங்க,
நாய் வைக்கிறது போல குடிச்சவன் 300 பேர், இவங்க தான் வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பெரும் கூட்டம்னு நினைச்சது தப்பு. தேவனுக்கு இந்த வைராக்கியமாய் வாழ்கிற வாழ்க்கை தான் அங்கே கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீங்கள் ப்ரொமோஷன் தராட்டாலும், டிரான்ஸ்ஃபர் தராட்டாலும், எங்களுக்கு ஃபீஸ் ஃபுல் ஃபீஸ் நீங்கள் கட்டணும்னு சொன்னாலும் நாங்கள் ரெடி தாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர், ஜீவனுள்ளவர். நீங்கள் ஏசுனாருன்னு சொல்லிட்டு இருந்தால் நல்ல மாப்பிள்ளைலாம் கிடைக்கும். வேற புறஜாதிகள்ல, இந்துக்கள்ல நிறைய பெரிய மாப்பிள்ளை, பெரிய இடத்து மாப்பிள்ளைலாம் இருக்கு. என்ன செய்ய போறீங்க? இந்த நகை கலத்துறவங்க எல்லாம் நீங்கள் விலை குறைஞ்ச நேரம் பார்த்து வாங்கிக்கிடுங்க. ஒரு நல்ல அட்வைஸ் தான் இதெல்லாம். நகை இப்போ விலை குறைஞ்சிருக்கல, வாங்கி வச்சுக்கிடுங்க. உங்கள் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு நேரத்தில் நீங்கள் போட்டுக்கலாம்ல. இப்போ போட்டால் ஒரு மாதிரி விகாரமாக தெரியும். பொண்ணுக்கு கல்யாண நேரத்தில் போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக போட்டுக்கலாம். நோ ஹார்ம். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரா நகை போட்டவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்கன்னு சொன்னாரா? இல்லை. ஏன் அப்படியா? அப்படி பைபிள் இருக்காரா காட்டுங்க. இல்லையே. நான் படித்தேன்னா பைபிள் உங்களோட நாங்கள் கூட படிச்சிருக்கிறோம் இல்லையா? அப்படியா? பேதுரு அப்போஸ்தலன் தான் எழுதியிருக்கிறார். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அலங்கரிக்கிற அலங்கரிப்பு அலங்காரமாயிராமல். பழைய பாட்டில் இருக்குது. பெருத்து தள்ளுங்கள். நான் இப்போ அது சொல்ல வரல. நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்கிற வாழ்க்கை. என்னிடத்தில் ஆண்டவர் பேசினார், ஆவியான உணர்த்தினார், இது வேண்டான்னு நான் விட்டுட்டேன். அன்றைக்கே பொட்டை எடுத்துட்டேன், விட்டுட்டேன். இனி சாகு வரை பொறுத்து வைக்க மாட்டேன். என்னிடத்தில் ஆண்டவர் உணர்த்தினார், இந்த பூ அலங்காரம் உனக்கு சிகை அலங்காரம் வேண்டாம், அதை விட்டுட்டேன். இப்போ பூ வைக்கிறது இல்லை. அவ்வளவுதான். நாய் கக்கினதை தின்னது போல, கழுவப்பட்ட பன்றி சேற்றில் பொருள்வது போல நான் இருக்க மாட்டேன். நான் எடுத்துக்கொண்ட பிரதிஷ்டையில் you have taken some decision in your life, is it not? ஒரு தீர்மானம் எடுத்தீங்கல்ல. ராஜாவின் போதனத்தினாலும் தீட்டுப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. அப்படிதாங்க. நான் 1980 வரையிலும் ஒரு நாளைக்கு 6 டீ குடித்தேன். 6 டீ அல்லது காஃபி. இப்போ யாரும் என்னோட சொல்லலை. டாக்டர் உனக்கு உடம்புல வியாதி வந்துடும் சொல்லலை. நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்கிறேன். எனக்குள்ள என்ன வந்தது? ஏன் டீ குடிக்காட்டாருன்னா வித்தியாசம். 2.5 வருஷத்துக்கு மேலாகி போச்சு. கறி சாப்பிடாம இருந்தாருன்னா செத்துருவாரா மனுஷன்? விட்டாச்சு. மீன் சாப்பிடாட்டா மூக்கில் சுவாசம் போகாதா? விட்டது தான். ஹல்லேலூயா. பிரதிஷ்டை, உங்க பிரதிஷ்டை எப்படி? 55, 56 வயசு வரையிலும் கல்யாணம் வேண்டாம்னு பிரதிஷ்டை. இப்போ ஒருத்தங்க வந்து கேட்குறாங்க, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன செய்ய போறீங்க? பிரதிஷ்டை எப்படி? Do you have the zeal for God? ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்குறாங்க உங்கள் வீட்டில், நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க, ஞானஸ்நானம் கொடுக்குற அன்றைக்கே உங்கள்ட்ட கேட்டேன், நீ வாலிப பொண்ணா இருக்கிற, கல்யாண சந்தர்ப்பத்தில் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வாயான்னு கேட்டு தான் கொடுத்தது. ஆமான்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் இப்போ என்ன செய்ய போறீங்களோ? ஏதோ ஒரு மாப்பிள்ளை நமக்கு கிடைச்சா போதும். ஒரு மாப்பிள்ளை வேணும், அது அப்பா அம்மா ஒழுங்குபடுத்தி. நான் என்ன ஓடியா போகிறேன்? அல்ல எவனா என்னை இழுத்துட்டா போகிறேன்? முறைப்படி எங்கள் அப்பா அம்மா இனத்தார் சனத்தார் எல்லாம் சேர்ந்து தான் செய்கிறாங்க. உங்களுக்குள்ள ஒரு தேவ வைராக்கியம் இருக்கிறதா? அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. நீங்க ஒருவேளை அந்த வைராக்கியம் உள்ள வாழ்க்கை வாழாட்டாலும் அல்லேலூயான்னு ஒரு பக்கம் சத்தமா சொன்னீங்க பாருங்க, அதுவே ஒரு சந்தோஷம். உண்மையிலே ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்கிறதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவோடு சேர்ந்து இருப்பது என்ன பாக்கியம், இயேசுவுக்காக ஜீவிப்பது என்ன ஆனந்தம். எங்களுடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் வைராக்கியமாய் வாழ்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். சிங்கப்பூர்ல மாப்பிள்ளை இருக்குது. அப்படியா? ஆமா. நல்ல உயரமான மாப்பிள்ளை, கலரான ஹேண்ட்ஸம், அரசாங்க உத்தியோகம். நாங்க வைரத்தோடு போட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறோம். அப்படி ஒரு பேச்சுக்கு இடம் இல்லை. வைரத்தோடு போடுறாங்களாம். அப்ப நம்ம ஒரு ஆண்டவராக வந்திருக்குங்க, ஆண்டவராக வந்து பைபிள் இருக்கா? இதுதாங்க ஏமாத்துறது, பிசாசின் வஞ்சகம். ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்வோம். எடுத்துக்கொண்ட பிரதிஷ்டையில உறுதியாயிருப்போம். ஹல்லேலூயா. எளிய வாழ்க்கை வாழணும்னு பிரதிஷ்டை பண்ணீங்களா? அப்படியே வாழுங்க. ஆடம்பரமா வாழணும்னு பிரதிஷ்டை பண்ணீங்களா? அப்படியே வாழாதுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா இப்ப புரியுதா? கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழக்கூடிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. நாங்க எல்லாம் ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழணும்னு தீர்மானிக்கிறோங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்க விரும்புனா ஆண்டவர் உதவி செய்வார்.
ஆண்டவருக்கா வைராக்கியமா. மதுரையில் ஏஎம் ராஜசேகரன் ஒரு அண்ணன் இருக்கிறார், டால்மியா சிமெண்ட் மெயின் டீலர். அவரு பழைய இரும்பு கடை வச்சிருந்தார் அரசடியில். அப்பொழுது பாஸ்டர் தாமஸ் வாக்கர் என்கிற தேவ மனுஷன் அவரை போய் பார்த்து, நீ கிறிஸ்தவனாக இருந்து கடையை போட்டாமல் ஏன் இப்படி வச்சிருக்கிறேன்னு சொல்லி சண்டை போட்டு சத்தம் போட்டு கடையை போட்ட வச்சிருக்கிறாங்க. உண்மையை சொல்லுகிறேன், அவர் கடையை கூட்ட தொடங்கின பிறகு சனிக்கிழமை அல்லது திங்கக்கிழமை அவருக்கு வியாபாரம் நடைபெற்றிருக்கிறார். இன்னைக்கு ஒரு பெரிய மனுஷனாக, ஒரு கோடீஸ்வரனாக ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவின் திருச்சபையை கட்டுகிற பணியில் தன்னை முழுமையாய் அர்ப்பணித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்தியாவின் பல மாநிலங்களில் தேவனுடைய ஆலயங்கள் கட்டுவதற்கு முன் வந்திருக்கிறார். ஏழு மிஷன் இயக்கத்திலே ஒரு தூணாக நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்றவெல்லாம் வீணா போகல. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் சரித்திரர் ஆனதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ்வீங்களா? நான் ஆண்டவர் கொடுக்கிறத குறைவிட மாட்டேன். எங்களுக்கு கடன் எல்லாம் தீரட்டும், எங்களுக்கு கஷ்டம் எல்லாம் மாறட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் கரெக்டாக கொடுத்துருவோங்க. இந்த பேச்சை விட்டு யூ ஹேவ் நோ ஜீல் ஃபார் காட். எனக்கு என்னால் எழுதி நடக்க பலனுண்டானா நான் ஆண்டவரை ஆராதிக்காமல் இருக்க மாட்டேன். என்னால் எழுதி நடக்க முடிஞ்சா ஆண்டவர் ஊழியம் செய்யாமல் நான் படுத்துக்கிட்டு கிடக்க மாட்டேன். இதுதான்டா வாய்ப்பு. அன்றைக்கு பண்டி பைக்கில் குறுக்க விழுந்து காலெல்லாம் உரசி போச்சு, கையும் உரசி போச்சு. ஒரு 3 மாதம் நம்ம இருந்துருவோம். யாராவது பாட்டு பாடி ஜோம் பண்ணி ஆராதனை பண்ணுங்க. இதாண்டா வாய்ப்பு. இப்படி ஆண்டவருக்காக வைராக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம், கர்த்தருடைய நாளை குறித்த பக்தி வைராக்கியம். இன்றைக்கு கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்காம என்னால் இருக்க முடியாதுப்பா. உண்மையா சொல்றேன், நான் வியாதிப்படுக்கையில் இருந்த நாட்களில் கூட என்னுடைய உள்ளத்தில் இருந்த பெரிய துக்கம், நான் வியாதிப்பட்டேனே என்பதல்ல, என் ஆண்டவரை ஆராதிக்க முடியாம படுத்து கிடக்கிறேனேன்னு தான் எனக்கு துக்கம். உங்களுக்கு அப்படி ஒரு துக்கம் வந்திருக்கா? உங்களுக்கு அப்படி மனசுல எல்லாம் பட்டிருக்கா? ஆராதிக்க முடியாம போயிட்டு சொந்தக்காரங்க வந்துட்டாங்களே, இப்படி ஒரு சூழலை அமைஞ்சிட்டு, அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல. இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா நீங்க நினைக்கிறீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்னன்னு புரியுதா? வைராக்கியம் நிறைந்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போறதுன்னு சீஷர்கள் சொன்னார், நான் போய் ஒரு தேற்றவாளனை உங்களுக்காக அனுப்புவேன்னு சொன்னார்ல. போன பிறகு அனுப்பினாரு. பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த மேல் வீட்டறையிலே கூடியிருந்த 120 பேர் இறங்கினார். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா இட் இஸ் நத்திங் பட் an anointed life. அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீங்களா? எத்தனை பேர் வருஷங்களானது ரசிக்கப்பட்டேன்னு சொன்னீங்க, ஞானஸ்நானம் பெற்றீங்க, பரிசுத்த ஆவி பெற்றாச்சா? கல்யாணம் பண்ணியாச்சு, பிள்ளையும் பிறக்க போகுது, பரிசுத்த ஆவி பெற்றீங்களா? ஞானஸ்நானம் கொடுத்துருங்கன்னு நீங்கள் அன்பா கேட்டீங்க, ஆசைப்பட்டீங்க, நாங்களும் கொடுத்தாச்சு. பரிசுத்த ஆவி பெறணும்னு ஒரு வாஞ்சை இருக்க, அதெல்லாம் நம்ம போல உள்ளவங்களுக்கு கிடைக்குமா? உங்களுக்கு இந்த அவிசுவாசத்தை யார் ஊட்டுனது? கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக பெற்றுக் கொள்வீர்கள். அபிஷேகம் இல்லாத வாழ்க்கை. நீங்க தாசில்தார்கிட்ட போய் ஒரு லெட்டர் வாங்குறீங்க, கோபுரமாக்கு சீல் இல்லைன்னா அது செல்லாது, இன்வேலிட் லெட்டர். இதுபோல ஆவியின் அபிஷேகம் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நினைத்திருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்க்கையில ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவை. இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளிலும் பெரும்பாலான மக்கள் அபிஷேகத்தை பெறல. பரிசுத்த ஆவி கூட்டம், அபிஷேக கூட்டம் நடக்கத்தான் செய்யுது, கலந்து கொள்கிறது இல்லை. சிலருக்கு அவிசுவாசம். சிலர் அபிஷேகத்தை இழந்துட்டீங்க. ஏன் இழந்தீங்க? எந்த காரியத்தினால இழந்தீங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு மறுபடி தருவார். ஆவியினாலே நிறைத்து சங்கீதங்களினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் கர்த்தரை பக்தியுடன் பாடி அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. ஆவியின் அபிஷேகம் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆவியாய் இருக்கிற தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போஸ்தலர் 19:2 கேட்கிறார்ல, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? When you became believers, did you receive the Holy Spirit? நீங்க விசுவாசி ஆன போது பரிசுத்த ஆவி பெற்றீங்களா?
பரிசாய் பெற்றவங்க எல்லாரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. வருஷானாலும் சிலர் பரிசுத்தாயை பெற்று இழந்ததுனால நீங்க பாவம் போல கையை வைத்துறீங்க. நான் அதை பற்றி சந்தோஷப்படலை. ஐ ஆம் ரியலி சேட் அபவுட் யூ. உங்களுக்காக வருத்தப்பிக்கிறேன், வருத்தப்படுகிறேன். நீங்கள் ஏன் அபிஷேகத்தை இழக்கணும்? பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்துகிற காரியங்களை நீங்கள் ஏன் ஈடுபட வேண்டும்? நீங்கள் ஒரு தப்பும் பண்ணல. யூ ஆர் சோ பெர்ஃபெக்ட். எப்படியா ஆவியானவர் போயிட்டாருங்க? அது எப்படியா போயிட்டாரு? உங்களுடைய வாழ்க்கையில் சில குறைகள் ஏற்பட்டது, தவறுகள் ஏற்பட்டது, பிழை ஏற்பட்டது. அதை நீங்கள் பெருசாக நினைக்கல. அதனால பரிசுத்தாவியானவர் என்று மனிதனோடு போராடுவதிலே அவர் போயிட்டார். இன்றைக்கு அது ஒரு ஃபேஷன் போல இருக்கு. நாங்கள் பரிசுத்தாவியை பெற்றோம். பரிசுத்தாவியை நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னே பெற்றதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ நமக்கு கேள்வி என்னன்னா, டூ யூ ஹேவ் த ஹோலி ஸ்பிரிட் நவ்? இப்போ உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரா? பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இப்போ இருக்கிறாரா? இன்றைக்கு நீங்கள் தேவாவியில் இணைந்து கர்த்தரை ஆராதித்தீங்களா? ஆண்டவராகிய இயேசு நமது ஆராதனைக்கு வந்தார். பரிசுத்த தூதர்கள் வந்தார்கள், உண்மை. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற சபையில் நீங்க தேவாவியில் இணைந்து அவரை ஆராதித்தீங்களா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பேர் கிறிஸ்தவன்னு சொல்றவங்க யாருன்னா அபிஷேகம் பெறாதவங்க. அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அந்த ஆட்கள் எந்நேரமும் எந்த ரூட்லையும் போயிடுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழி நடத்துவார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். He will give you clarity. உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்துவார். நாங்கள் பரிசுத்தம் பெற்றிருக்கிறோம். ஒரு தெளிவே இல்லையே, ஒரு தெளிவே இல்லை. எப்படியோ குருட வழிகாட்டுறது போல குருட்டுத்தனமா ஏதோ போறீங்க. பரிசுத்தாவியின் அபிஷேகம் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு ஒத்துக்கிட்டு வாய்ப்பே இல்லை. அப்படின்னா உங்களை நம்ப முடியாது. நான் சத்தியமாக உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தேவாவி உடையவர்களாக இருந்தால் உங்களை கொஞ்சம் நம்புகிறேன். அதர்வைஸ் ஐ கனாட் ட்ரஸ்ட் யூ. உங்களை நான் நம்ப முடியாது. நீங்கள் என்னவும் செய்யலாம், எப்படியும் செய்யலாம், திருட கூட செய்யலாம், என்ன தீமையும் செய்யலாம். இன்னொரு கேள்வி எனக்குள்ளே விளங்குகிற ஒரு கேள்வி, நேற்று இரவுன்னு நான் நினைக்கிறேன். பரிசுத்தாவியானவர் அடுத்தவங்களுக்கு தீமை செய்ய உனக்கிட்ட சொன்னாரா? பரிசுத்தாவியானவர் இன்னொரு விசுவாசிக்கு, இன்னொரு ஊழியக்காரனுக்கு, சபைக்கு தொந்தரவு கொடுக்க சொன்னாரா பரிசுத்தாவியானவர்? அப்படி பரிசுத்தாவியானவர் சொன்னாரா? சவுல் தேவ ஜனங்களை, கிறிஸ்துவை பின்பற்றுவர்களை துன்பப்படுத்தி வந்தார். அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால, கிறிஸ்துவின் தரிசனம் பெறுவதற்கு முன்னால, அதுக்கு பிறகு பெரிய மாறுதல் அல்லவா? நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றது உண்மைதானா? சிலருக்குள்ள இருக்கிற பிசாசினாவி, வஞ்சகாவி, கொலைவெறியின் ஆவி, காம விகாரத்தின் ஆவி, உலகத்தின் ஆவி, ஆடம்பரத்தின் ஆவி. அந்நிய பாஷை இருக்கிறத வச்சுட்டு பரிசுத்தாவியானவர் இருக்கிறாருன்னு சொல்லவே கூடாது. அந்நிய பாஷை பேசின எத்தனை பேருக்குள்ள பிசாசு இருந்ததை நான் அறிவேன். ஒரு அம்மா அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறவர்களே சொல்றாங்க, இதை பாரு, நான் செத்த பிறகு ஒன்று ஆவியில் வந்து அறிக்க போறேன்னு சொல்றாங்க. ஆமா. அடுத்து ஆடம்பரமாக பேத்தி ட்ரெஸ் பண்ணி இருக்கு, நகையெல்லாம் போட்டதை பார்த்து அவங்களுக்கு அந்நிய பாஷை பயங்கரமாக வருது. பரிசுத்தாவியானவர் அப்படியே செய்வார். சகல சத்தியத்துக்குள் வழி நடத்துவார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கல்வி உணர்த்துகிறவர் அல்லவா? பரிசுத்தாவியானவர் உங்களை உணர்த்தினாரா? நீங்க இந்த இடத்துல நடந்துகிட்டது தப்பு, நீங்க பேசினது தப்பு. You instigated someone against the church of God. It is wrong. நீங்கள் தேவனுடைய சபைக்கு விரோதமாய் செயல்பட்டீங்க. ஆவியானவர் உணர்த்தினாரா? இல்லையா? அப்படி உணர்த்தலைன்னு வச்சுக்கிடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிறது பரிசுத்தாவியானவர் இல்லை. இட்ஸ் a wrong spirit, rebellious spirit, கலகத்தின் ஆவி. கேட்டதுக்கு எல்லாமே பொய்ய சொல்றோம். லையிங் ஸ்பிரிட், பொய்யின் ஆவி. பரிசுத்தாவியானவர் எல்லாம் பொய்யாட்டா சொல்றாரு. பொய்ய சொல்லுங்கன்னு சொன்னாரா? பரிசுத்தாவியானவர் சண்டை போடுறதுக்கு பலன் கொடுக்கிறாரா? இல்லையே. நீங்க பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறீங்களா? எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு சின்ன தவறு செய்தா கூட ஆவியான உடனே உணர்த்துவார். உடன் அப்ப உங்களுக்குள்ள ஆவியான இருக்கிறாருன்னு அர்த்தம். இனி அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன்னு ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து விட்டுட்டா கர்த்தருடைய ஆவியான உங்களோடு கூட இருப்பார். யாரும் எந்த தப்பு பண்ணல, எல்லாரும் தான் தப்பு பண்ணாங்க, எல்லாரும் தான் பாவம் செய்கிறாங்க. நான் என்ன பெரிய கொலையா செய்து விட்டேன்? கொலை செய்தவெல்லாம் பத்திரமா ரோட்டில் நடந்துட்டு இருக்கிறான், திருடுனவெல்லாம் தப்பா இருக்கிறான்.
நாட்டில் நல்ல அறநெறிகளை எல்லாம் போதித்தவர்களை ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. அதை பற்றி நான் இப்போ பேச வரல, அது என்னுடைய டாபிக் இல்லை. பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ள எப்படி செயல்படுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சபைக்கு வரணும்னு சொல்றாரா? அப்படியா? அந்த சிமியோன் ஆண்டவருடைய ராஜ்யம் வர காத்திருந்தவர் பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல்னால எருசலேம் தேவாலயத்துக்கு வந்து இயேசு பாலனை கண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும்னு பரிசுத்த ஆவியான உங்களுக்கு தூண்டுதல் கொடுக்கலையோ? சபைக்கே போகட்டான்னு சொல்றாரு. ஒரு தம்பதியினரை ஒரு நாளிலே சந்தித்தேன். அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருக்கிறவங்கள அவங்கள்ட்ட கேட்டால் 2 மாதமாக சபைக்கே போகல. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார் அவங்கள்ட்ட, சபைக்கே போகாதேன்னு சொல்கிறாரா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்தால் போதும்னு சொன்னாரா? அப்போ வந்து போங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அது போல செய்யுங்க. எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நாங்கள் வர்றோம், புதன்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்குது, நாங்கள் அதுக்கு வரல, பரிசுத்தாய் கூட்டம் இருக்குது, அதுக்கு நாங்கள் வரல. உங்கள் சௌகரியம் தாங்க. இப்போ விஸ்தாரமான இடம் நல்லா இருக்குது, சுகமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. பரிசுத்தாவியை பெற்றீங்களா? முதல் கேள்வி. 2வது கேள்வி, ஆர் யூ கைடட் பை த ஹோலி ஸ்பிரிட்? பரிசுத்தாவியினால் நடத்தப்படுறீங்களா? தேவாவியை பெற்று தேவாவியினால் வழிநடத்தப்படுறதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. 32ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் சொல்றாரு, எப்படி? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நாட் வாக்கிங் ஆஃப் யுவர் ஓன் லைஃப், ஓன் வே, பட் பீயிங் கைடட் பை த லார்ட் ஹிம்செல்ஃப். கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆவியானவர் நடத்துகிறார். அந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசரை கர்த்தர் வழி நடத்தினார். ரைட்? புதிய பாட்டில் பிலிப்புவை கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்தினார். கந்தாவே என்பவருடைய மந்திரியுடைய ரதத்தினோடு சேர்ந்து கொள். சுத்தாவியான வழி நடத்துகிறாரு. அது ரொம்ப கடினம் இல்லை? ரொம்ப கடினம் தாங்க. அதுக்கு நம்ம காத்திருக்கணும். சுயமென்னில் சாம்பலாய் மாற எனக்கு மனசுக்குள்ள அப்படி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த ஊருக்கு போயிடணும், இந்த டூருக்கு போயிடணும். இந்த டூர், come on, let me go for a tour. மே மாதம் சபையில் உள்ள சிபிஎஸ் முடிஞ்சாச்சு. இன்னைக்கு சாயங்காலமா நாளைக்கு நம்ம ஒரு ரவுண்டு டூர் போயிட்டு வருவோம். ஒரு நாள் ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க பேசிட்டு இருந்தாங்க என்கிட்ட. அப்படி சொன்னாங்க, வெளிநாட்டவர்கள் வெள்ளக்காரனுக்கு அவன் ரோடு மேப்பு அல்லது ரயில்வே மேப்பை வச்சுக்கிட்டு அவன் எல்லா இடத்தையும் கண்டுபிடிச்சிக்குவான் ஈஸியாக. நமக்கு தான் ரொம்ப கஷ்டம். கரெக்டு தாங்க. ஏன்னா அவனுக்கு 4 நாள் கிடைச்சாலும் அந்த 4 நாள் உல்லாச பயணத்தில் சுற்றிட்டு வருவான். நமக்கு அப்படியெல்லாம் பழக்கம் இல்லை. நீங்கள் பழகிக்கிடுங்க. இங்கே சபையில் சீரியஸ் நடந்தாலும் உங்கள் அம்மா வீடு இருக்கு இல்லையா, உங்கள் அப்பா வீடு இருக்குல்ல, உங்கள் குழந்தை குட்டிகளோட போங்க. என்னைக்கு போகிறீங்களோ தெரியல, போயிட்டு வந்தாச்சா? இனி அடுத்த ஷிஃப்ட் எப்போ போகிறீங்களோ தெரியலையே. உங்களுக்கு லீவ் எல்லாம் வந்து இன்னும் இருக்கு இல்லையா, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அப்படியா? பரிசுத்த ஆவியான இடத்துல ஒரு அனுமதி கேளுங்க. எங்கிட்ட அனுமதி கேட்க வரேன்டா. நான் உங்கள் பள்ளிக்கூட சார் இல்லை, நான் உங்களுடைய வார்டனும் இல்லை, உங்கள் ஆஃபீஸ் சூப்பரண்டும் இல்லை. ஐ ஆம் நாட் யுவர் டைரக்டர். நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்க, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வழி நடத்தப்படும். அது ரொம்ப முக்கியம். அதுதாங்க ரொம்ப கடினம். அதுதான் எங்களுக்கு கஷ்டமாக தெரியும். உண்மைதான். நானும் தான் கேட்டு பார்க்குறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன அனுமதி கொடுக்குறாரோ கேரியும். ஹல்லேலூயா. இந்த இடம்லாம் பிளாட்டு போடுக்கு முன்னாலே நம்ம வாங்கியிருந்துருக்கலாமே. அப்படியா? வாங்கியிருந்துருக்கலாம். அது உண்மைதாங்க. நம்ம கூட்டாளியெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்களே, இவன் பிளாட்டு போட்டாச்சு, வாங்கிடுவோமா? வாங்கிடலாம். சும்மா தந்தாலும் வேண்டான்னு சொல்ற ஒரு ஆளுனா, ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவரால் எதை முத்திரை போடுறாரோ அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படுறீங்களா? வழி நடத்தப்படுறீங்களா? உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறதா? அதுதான் கிறிஸ்தவ. எனக்கு இப்படி தோணுச்சு. இன்னைக்கு சில ஊழியக்காரங்களே என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்களுக்கு மனசுல வரதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்றாங்க. தே ஆர் ஃபூலிங் த மாஸ். பெரும் கூட்டத்தை ஏமாத்துறாங்க. டிவி ஸ்பீக்கர்ஸ் அவங்க மனசுல தோணுனதை செய்துக்கிட்டு எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, அப்படி சொன்னாரு. கண்ணாடி கடல்ல அந்த ஒரு ஊழியக்காரர் போனாராம், இன்னொரு ஊழியக்காரர் அங்கே போனாராம். அங்கே போன இடத்துல 2 பேரும் மாறி மாறி தண்ணி மேலே விட்டு விளையாடிட்டு இருந்தாங்களாம். ஆண்டவர் இயேசு வந்து இருந்தாராம். பிறகு அவங்க மாறி மாறி இயேசு கிறிஸ்துக்கு மேலேயும் தண்ணி ஊற்றி விளையாடினாங்களாம். டிவியில் சொல்கிறாங்க, வெக்கம் கட்டவங்க.
வெக்கமில்லாமல் இதெல்லாமா இது உண்மையா? உண்மைதானா? உண்மைதானா நீங்கள் வச்சுக்கிடுங்க. உங்கள் வீட்டு டிவியில் வருதா? வச்சுக்கிடுங்க. டிவியில் வந்ததெல்லாம் சத்தியம் கிடையாது. ஐயா அவர்கள் சொன்னார்கள், அம்மா அவர்கள் சொன்னார்கள், வேதத்தில் இருக்கா ஏற்றுக்கிறேன். கேட்டீங்களா? பளிங்கு கடலில் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தவான்களும் தண்ணியை மாறி மாறி ஊற்றி விளையாடினாங்க. அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் 27ஆம் அதிகாரம்னு ஒன்று எழுதியிருப்பார். அவருக்கு பைபிள், பெரிய பைபிள், அதில் வச்சிருப்பார் ஐயா அவர்கள். எந்த ஐயாவோ, எந்த ஐயா சொன்னாலும் சரி, பரிசுத்தாவியினால் நம்ம நடத்தப்படணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. எங்கள் மாமா சொல்கிறாரு, எங்கள் மச்சான் சொல்கிறாரு, எங்கள் கூட்டாளி சொல்கிறாரு, எங்கள் சக மாணவர் சொல்கிறார். இந்த பேச்சுக்கு இங்கே இடமே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுதா? என்னன்னு புரியுதா? டு யூ ஃபாலோ மீ? கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா எனக்கு இப்போ ஒரு புது கார் வேணும்னு மனசில் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு 2 காரையும் விற்றுக்கிட்டு புது கார் வாங்கலான்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். நீங்கள் பொறாமப்பட மாட்டீங்கல்ல? வாங்கிடுறேன், இந்த மாதமே வாங்கிடுறேன். நல்ல கார் என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்களே, பாஸ்டர் இது போல நல்ல கார் வாங்குங்க, வாங்கிடுறேன். அப்படியா? வாங்கிடுவேன். என்னைக்கோ வாங்கியிருந்திருக்கலாம், இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டியிருக்கலாம். பரிசுத்தாவியானவர் நமக்கு அப்ரூவல் போடலையே, கையெழுத்து போடலையே, அதனால தானே நம்ம வாங்க முடியல. அப்போ உங்களுக்கு ஈகோ ப்ராப்ளம் இருக்கா? நோ சார். அப்படி ஒரு ஏக்கம் இருக்கா? இல்லை. நமக்கு பரிசுத்தாவியானவர் எதை அனுமதிக்கிறாரோ அதை ஏற்றுக்கிடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களுக்கு புரிந்ததா? கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்னன்னு புரியுதா? கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்க்கை, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பரிசுத்தமான வாழ்க்கை, தியாக வாழ்க்கை, அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை, உலகத்திலிருந்து ஆண்டவருக்காக வேறுபட்ட வாழ்க்கை, வைராக்கியமான வாழ்க்கை, அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. பேதைகளானாலும் திசை கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சுவையான வழியிலே நடத்துவார். உம்முடைய நல்ல ஆவியனை சுவையான வழியிலே நடத்துவாராக. ஹல்லேலூயா. Spirit of God will never misguide you. பரிசுத்த ஆவியானவர் தப்பான பாதையில் நடத்த மாட்டார். நான் இப்படி அந்த ரூட்டில் போய் மாட்டிக்கிட்டாங்க, தப்பு பண்ணிட்டேங்க, நீங்கள் ஏன் போறீங்க? உங்களுக்கு ஆவியான உதவி இல்லையா? வழிகாட்டலையா? கர்த்தருடைய ஆவியான வெளிச்சம் காட்டலையா? யாராக போகிறீங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் பலப்பரிசை பார்க்க. தேவனாய் கர்த்தரை பரிசை பாராது இருப்பாயா? நீங்கள் அபிஷேகம் பெற்றது எதுக்கு தெரியுமா? அப்படி அந்நிய பாஷையெல்லாம் பேசி சந்தோஷப்படுறதுக்கு மட்டுமில்லை, தேவனுடைய வல்லமை உங்கள் மேலே இறங்குறதுக்கு மட்டுமில்லை, ஆவியின் வரங்களை பெறுவதற்கு மட்டுமில்லை, பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படும். ஆவியானவரே எனக்கு உதவி செய்ய, நான் இந்த காரியம் பண்ண செய்யலாமா? மே ஐ கோ டு மை பிளேஸ் டுடே? நான் யார்கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டிய இடத்துல இல்லை. உங்களுக்கு தெரியல, யூ ஆர் நாட் மை பாஸ். நான் அரசாங்க உத்தியோகத்தில் இல்லை. யார்கிட்ட நான் பெர்மிஷன் கேட்கணும்? உங்களுக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியானுடைய உதவி அனுமதியோடு நம்ம எதுவும் செய்யலாங்க. என்ஜினியர் சொல்றது ஒன்றா இருக்கும், அவரு தப்பு கணக்கு சொல்லியிருப்பார். ஆமாம், நம்ம சூப்பர்வைசர் இன்னொன்று சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் நம்ம இப்போ ஏற்றுக்கிட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொன்னார் அதை செய்தால் போதும். ஹல்லேலூயா. அடுத்து கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை படிக்கிற வேளையில், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் அங்கே சொல்கிறார், சகோதரரே, நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கை உள்ள வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. A life full of hope. ஹல்லேலூயா. நமக்கு முன்னால வாழ்க்கை எந்த நம்பிக்கையும் இல்லை. என்னோ பிறந்தோம் வளர்ந்தோம், எங்கே என்னைக்கோ சாவோம், எங்கே போவோன்னு யாருக்கு தெரியும்? கிறிஸ்தவ வாழ்க்கையில புரியுதா? நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை. நான் எங்கே தான் போவேன், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு செல்வேன் என்கிற ஒரு நம்பிக்கை. எவ்வளவு காலம் வாழ்வேன்? என்றென்றும் அவரோடு வாழ்வேன். இந்த உலகத்தின் துன்பங்கள் பாடுகள் எல்லாம் மறந்து அவரோடு வாழ்வேன். ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாளைக்கு என்ன நடக்க போதும்? ஆண்டவரே, விசுவாசத்தின் நிறைவோடு உள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார்.
அவர் எல்லாம் செய்ய வல்லவர், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. நமக்குள்ளார ஒரு தடுமாற்றம் வராது. நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை. மனுஷனை நம்பி வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. ஆண்டவரை நம்பி வாழ்கிற வாழ்க்கை. என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். யெகோவா ஈரே என்று நாமம் உள்ளவர். ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தவர். என்ன நீங்க சும்மா இருக்கிறீங்க, அலட்சியமா இருக்கிறீங்க? ஒரு ஸ்டெப் எடுத்தீங்களா? என்ன ஸ்டெப் எடுக்கணும் சொல்லுங்க. எடுக்கணும்ல, சில ஸ்டெப் எல்லாம் எடுக்கணும். ஆமா, எடுக்கணும். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? செத்த பிறகு பரலோகத்துக்கு போவேன்னு உள்ள நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு பார்ப்போம். விசுவாசிகளே, சபையாரே, யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு? நான் உங்களை கொஞ்சம் கடை திறந்து பார்க்குறேன். செத்த பிறகு பரலோகத்துக்கு போவேன்னு உள்ள நம்பிக்கை சிலருக்கு தான் இருக்குது, நிறைய பேருக்கு இல்லை. அது எதனாலன்னா அவங்க உள்ளதை அவங்க காண்பிச்சுட்டாங்க. கை வைக்காதவங்களை நான் குறை சொல்லலை. சில நேரம் உங்களுக்கு கை வலிச்சிரும்னு கூட கை வைக்காமல் இருக்கலாம், அது நோ ப்ராப்ளம். ஆனால் உண்மையாக நம்பிக்கை இருந்துன்னா கையை தூக்கி ஹல்லேலூயா, நான் மரித்தால் அவரிடம் செல்வேன் என்ற ஒரு நம்பிக்கை உள்ள வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த உலகத்தில் என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் ஆண்டவர் போஷிப்பார், பராமரிப்பார், நடத்துவார் என்கிற ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. ஹல்லேலூயா. ஏங்க ஒரு மாதிரி ரொம்ப டல்லா இருக்கிறீங்க? நீங்க எல்லாம் அக்கினி நட்சத்திரம்னு சொல்லி இன்னைக்கு மேகமூட்டமா இருக்கிறோம் இல்லையா? இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கை. என்று செத்தார் ஆண்டவரிடத்தில் நான் செல்வேன் என்ற ஒரு நம்பிக்கை. இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் என் தேவைகளை எல்லாம் அவர் மகிமையாய் சந்திப்பார். ஹல்லேலூயா. நான் படிக்கிறேன், படித்த பிறகு வேலை கிடைக்குமா கிடைக்காது? படித்த பிறகு வேலை கிடைக்குமா? இஃப் யூ பிலீவ் யூ வில் கெட் எ குட் ஜாப். விசுவாசித்தால் நல்ல வேலை கிடைக்கும். பொம்பளை பிள்ளைகள் தான் ஒவ்வொரு சபையிலையும் கூடுதல். நம்ம வீட்டிலையும் பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன வாழ்க்கை ஆண்டவர் எழுதி வச்சுக்கிறாரோ யாருக்கு தான் தெரியும். ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை கொடு ஆண்டவர். நீ கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி நல்ல வாழ்க்கை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். ஹல்லேலூயா. நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை. எனக்காக யாவையும் செய்து முடித்த சர்வ வல்லவர் எனக்கு இருக்கிறார். அவர் எல்லாம் பார்த்து விடுவார். எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறதே நான். ஹல்லேலூயா. எனக்கு இருக்கிற கொஞ்சம் வருமானத்தில் நான் எப்படி குடும்பத்தை நடத்த போறேன்னு எனக்கே தெரியலையே. வருமானம் எல்லாம் போச்சு. இப்போ வர வர வேலையே ஒழுங்காக கிடைக்குதில்லை. என்ன செய்ய போறேனோ எனக்கே தெரியல. விலைவாசி கூடிட்டு இருக்கு, வீட்டு வாடகை கூடிட்டு இருக்கு. நான் அடிக்கடி விசுவாசிகளை குறித்து வருந்துகிற துக்கப்படுற ஒரு விஷயம், ஏழை விசுவாசிகள் இனி வர நாட்களில் எப்படி வாடகை வீடுகளில் இருந்து வாடகை கொடுத்து காலம் தள்ள போறாங்க. நம்மவாவது ஒரு பெரிய இடத்த வாங்கி காலனி வீடு கட்டி போட்டிருந்தா விசுவாசிகள் அதில் இருந்தாவது நரகத்துக்கு போகாம பரலோகத்துக்கு வர வாய்ப்பா இருக்கும். ஒருவேளை நம்மகிட்ட சண்டை போட்டாலும் பரவாயில்லை. காலனி வீடு கட்டி கொடுத்தா முதல்ல நம்மகிட்ட தான் சண்டைக்கு வருவாங்க, அது தெரிஞ்ச விஷயம். ஆனாலும் பரவாயில்ல, கஷ்டப்படாமல் வாழ்வாங்களேன்னு மனசில் ஒரு கவலை. ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்பி இருக்கிறவரை கிருபை சூழ்ந்து கொள்ளும். உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயம். நம்மை அதிசயமாய் நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினார்கள்? எகிப்தின் அடிமைத்தனத்தில் விடுதலை பண்ணார். அங்கே கானான் தேசம் செழிப்பான தேசம். ஆனால் போகிற பாதை வனாந்திர பாதை. இவங்களுக்கு பிரயாணம் எப்படி இருக்கும்? பயங்கர சூடாக இருக்கும். மணல் காடு, அதான் வனாந்திரம். என்ன அவங்க கொஞ்சம் தூரம் போகிறக்குள்ளே ஒவ்வொன்றா சுருண்டு விழுந்து சாகும். அப்படியா? பகலில் மேக ஸ்தம்பத்தினால் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினால் நடத்தின தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அடுத்து அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? எகிப்தில் இருக்கிறவங்களே வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், வெள்ளைப்பூண்டு, வெங்காய நமகோ இறைச்சியெல்லாம் இருந்தது. இப்போ இவங்களுக்கு என்ன கிடைக்கும்? எகிப்தில் நைல் நதி இருந்தது, வனாந்திரத்தில் இங்கே என்ன நதி இருக்கு? எல்லாம் ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம்தாங்க, கவலைப்பட வேண்டிய விஷயம்தாங்க. ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டார். ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் சேனைகளின் முன் சென்றவர் நம்முடைய சேனை அதிபதியாய் முன் சென்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.
கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். கர்த்தர் உன்னை நடத்துவார், உன் குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்கிறார். நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை ஐயா கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவரை முழுமையா நம்புறீங்களா? என்னுடைய நோய்களை தீர்க்காதவர் வல்லவர், என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர். நான் எல்லாம் கொஞ்ச நாளைக்கெல்லாம் சாக மாட்டேன், நான் எப்பயோ செத்து போயிருக்க வேண்டியவன். வைத்திருக்கிறார், இன்னமும் காக்க வல்லவர். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல் இன்னமும் காப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வருஷம் செத்து போயிடுவோம்? நோ சார். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி தேவன் நம்முடைய ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்கிறார். உன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பலாமா? நம்பலாம். நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கு ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு நம்பிக்கை வரமாட்டேன்னு சொல்லுது. உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா உங்களுக்கு ஒரு சின்ன வைத்தியம் பார்க்கணும் போல தெரியும். கமான், உங்களுக்கு 2 போட்டா சரியா வந்துடும் போல இருக்கு. எப்படி நமக்கு நம்பிக்கை வரும் தெரியுமா உங்களுக்கு? கேள்வி. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்கணும். இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன கொடுத்தாரா? சாப்பிடுறது சவாரி கட்டை கொடுத்தாரா? சக்கரவள்ளிகள் கொடுத்தாரா? வேற என்ன கொடுத்தாரு? முருங்கைக்காய் கொடுத்துருப்பார்ல. தேவதூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை கொடுத்தார். கொத்துமல்லி அளவில் டெய்லி மார்னிங், ஒவ்வொரு நாள் காலையில் ஒவ்வொருடைய அளவுக்கு தக்கதாக விடுகிறது. அதனுடைய சுவை எப்படி இருக்கிறது? தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்பான சுவை. எவனுக்கு வயிற்று கோளாறு வரல, ஒருத்தனுக்கு அல்சர் கிடையாது, ஒருத்தனுக்கு டயரியா டிசென்ட்ரி வரல. ஹல்லேலூயா. அப்படி நல்ல ரிச் ஃபுட் ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. பிறகு அங்கே துணிக்கடை டெக்ஸ்டைல் ஷாப் யாருக்கு இருந்தது? நம்ம அம்மாவுடைய டெக்ஸ்டைல் ஷாப்பு கும்பகோணத்தில் 3 கடை இருக்கா? 1 2 3 கடை. நல்ல பொருட்கள் குவாலிட்டி இருக்குது, விலை குறைவாக கொடுக்குறாங்க. உண்மையே பேசுங்க, பொய் சொல்லணும். நீங்கள் மற்ற கடையில் பெரிய வசதியாக இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. எப்படி 100-200 ரூபா கூட கொடுத்து வாங்க வேண்டியதுதான். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அங்கே டெக்ஸ்டைல் ஷாப் யார் வச்சுருந்தா? அனாந்திர பாதையில் அவர்களுடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை. ஹல்லேலூயா. பிறகு செருப்பு கடை யாரும் வச்சிருந்தா? அருள்தாஸ் வச்சிருந்தாரா செருப்பு கடை? இல்லையே. அவருடைய பாதரட்சை தேய்ந்து போகவில்லை. ஹல்லேலூயா. எவ்வளோ ஆச்சரியமா இருக்குது. உங்களுக்கு புரியுதா? கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன வாழ்க்கை? செருப்பு கிழிஞ்சு போறதுக்கு முன்னாலே அடுத்தது நல்ல செருப்பை தந்துடுவார். ஹல்லேலூயா. இந்த வஸ்திரம் கிழிஞ்சு போயிருமோ, அதுக்கு உள்ளாலே நல்ல வஸ்திரம் தந்துடுவார், நல்ல ஆகாரம் தருவாரா? ஆண்டவர்கிட்ட எல்லாம் வந்துட்டா நம்ம கோதுமை தோசை தான் சாப்பிட வேண்டியது இருக்கும். அப்படியா? நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா? அப்படியா? இப்போ பாருங்க, நல்ல சாப்பாடு தருவார், நல்ல வஸ்திரம் தருவார். ஹல்லேலூயா. புகலிடம் தருவார். உங்களுக்கு இதெல்லாம் நம்ப முடியுதா? எனக்கு முழுமையாக நம்ப முடியுது. ஏனென்றால் நம்முடைய பிதாக்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள், அவர்களை அவர் கைவிடவில்லை. ஹல்லேலூயா. விசுவாசிகளே, நீங்கள் கலங்க வேண்டாம், பதற வேண்டாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுதா? ஆண்டவரே, நான் எங்கே போவேன்ப்பா? ஒரு ஆளுக்கு சம்பளத்தில் எப்படி வாழ்வேன்? என் பிள்ளைகளெல்லாம் எப்படி படிக்க வைப்பேன்? நான் கூரை எப்படி போடுவேன்? ஆண்டவரே, எனக்கு ஒரு ட்ரெஸ் கூட எடுக்கிறதுக்கு முடியலை. தீபாவளி கூட ஒரு ட்ரெஸ் எடுக்கலை. பொங்கலுக்காவது எடுக்கலான்னு பார்த்தா அதுவும் முடியலை. யாராவது சும்மா தராங்களான்னா அதுவும் தரலை. நமக்கு ஒன்றுமே கிடைக்குது இல்லையா? ஏசப்பா, உங்களுக்கு அவிசுவாசம் தாங்க காரணம். ஹல்லேலூயா. உங்களுடைய கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா அப்பம் குறைபடாது. அப்பம் அவர் அளிப்பார், ஆடை துணி கொடுப்பார், எப்பொழுதும் வேண்டினலம் யாவையுமே தருவார். ஹல்லேலூயா. ப்ரமோஷன் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். உயர்வு தேவனிடத்திலிருந்து வரும். குட் எஜுகேஷன், நல்ல படிப்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு தருவாரா? நிச்சயமா தருவார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நம்பி வாழ்கிற நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை. ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் அவருடைய ஜனங்கள் வெட்கப்படுவதில்லை. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தேவன் அல்லவா? நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை. ஐயோ, ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா என் குடும்பத்துக்கு என்ன ஆகும்? ஒருவேளை செத்து போயிட்டேன்னா எவன் செத்தாலும் எவன் செத்தாலும்
ஒருபோதும் கைவிடாத நேசர் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான் கைவிடப்படுவதில்லை, அவருடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை. இதுதான் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசம் வந்திருக்கா? எப்படி இருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைனா? எப்படி இருக்கு? நீதிமான் எழுதி போன்றவன், புதிய போன்றவனா, செத்ததை தின்றவனா? நீதிமான் சிங்கத்தை போன்றவன், தலை நிமிர்ந்து இருக்கிறவன். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கு? கிறிஸ்தவ வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, கம்பீரமான வாழ்க்கை, நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை. யாரும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அவர் எனக்கு துணையாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார், பலத்த துருவமாக இருக்கிறார், எனக்கு கூடவே இருக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. நீ தண்ணீர்களை கிடக்கும் போது உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகள் உண்மையில் புரளுவதில்லை. அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உண்மையில் பற்றுவதில்லை. வாழ்க்கையில சோதனையா வேதனையா, ஆண்டவர் கூட இருப்பார், இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நம்பிக்கையோட நித்திரைக்கு செல்லலாம். உங்களுக்கு ராத்திரி தூக்கம் வருதா? ஐ கெட் குட் ஸ்லீப். உங்களுக்கு ஒரிஸ் இருக்கா? மைண்டில் ரொம்ப ஒரிஸ் இருக்கா? உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு ஆண்டவரை பற்றின விசுவாசம் சரியா இல்லை. நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா.